الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. باب النهي عن التغوط في طريق الناس وظلهم وموارد الماء ونحوها. قال الله تعالى: والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: اتقوا اللعانين. قالوا: ومن لاعنان؟ قال: الذي يتخلى في طريق الناس أو ظلهم. رواه مسلم. இணைத்துக்குரிய அல்லாஹ்விடையர்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 351 தலைப்பு. மக்கள் நடக்கும் பாதை, அவர்கள் ஓய்வு எடுக்க நிழல் தரும் மரம், தண்ணீர் ஓடும் வாய்க்கால் போன்ற பகுதிகளில் மலஜலம் கழித்தல் கூடாது. இதில் வரக்கூடிய வசனம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 58வது வசனத்தில், அவர்கள் செய்யாத ஒன்றிற்காக இறைநம்பிக்கை கொண்ட ஆண்களையும் இறைநம்பிக்கை கொண்ட பெண்களையும் நோவினை செய்யும் அவர்கள் இட்டு கட்டுதலையும் தெளிவான பாவத்தையும் செய்தவராவார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் ஹதீஸில், முஸ்லிமில் வரக்கூடிய 269வது ஹதீஸில், சாபத்தை தரும் 2 காரியங்களை பயப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாபத்தை ஏற்படுத்தும் அந்த 2 காரியங்கள் எது என்று மக்கள் கேட்டனர். மக்கள் நடக்கும் பாதையில் மலஜலம் கழித்தல் மற்றும் மக்களுக்கு நிழல் தரும் மரங்களில் கீழ் மலஜலம் கழித்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நம்முடைய மார்க்கம் தூய்மையை பேணுவதும் தூய்மையை உடைய விஷயங்களை கடைபிடிப்பதற்காக நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நாம் வாழக்கூடிய சுற்றுச்சூழல், சொசைட்டி, நமக்கு மார்க்கம், குறிப்பாக மாநகராட்சி செய்யக்கூடிய, கார்பரேஷன் செய்யக்கூடிய இந்த சுத்தமான விஷயங்களை மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் என்ன, நீ வாழக்கூடிய இடம், நீ இருக்கக்கூடிய இடம், மக்கள் நிழல் பெறக்கூடிய இடமாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், அல்லது மக்களுடைய நடக்கக்கூடிய பாதையாக இருக்கட்டும், அங்கு ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது முஸ்லிம்களுக்காக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது என்பது மார்க்கம் தடுக்கின்றது. பாருங்க, இங்கு ஹதீசுகளில் நமக்கு பார்க்கும் பொழுது அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பதே ஈமானின் பாதி பங்கு என்று சொல்லும் பொழுது, அதே போல ஈமானுடைய ஒரு பங்கில், ஈமானுடைய ஒரு அம்சத்தில், பாதையில் இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய, சிரமங்கள் தரக்கூடிய விஷயங்களை அகற்றுவதும் ஈமானில் ஒன்று. இமாதத்துல் அதா அனி தரீகி ஸதகா. பாதையில் சிரமத்தை தரக்கூடிய, மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை அகற்றுவது இது ஸதகா, இது ஈமானில் ஒன்று என்றும் தெரியப்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் நடக்கக்கூடிய பாதை, நிழல் பெறக்கூடிய மரமாக இருக்கட்டும், அல்லது நிழல் குடையாக இருக்கட்டும், அல்லது குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய இதில் பார்க்கும் பொழுது பூங்காவாக இருக்கட்டும், பார்க்காக இருக்கட்டும், இப்படி என்று மக்கள் எல்லாம் ஓய்வு பெறக்கூடிய இடத்தில் ஒரு மனிதன் மலஜலம் கழிப்பது என்பது இது உகர்வது கிடையாது. குறிப்பாக முஃமினாக இருக்கக்கூடியவன், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவன், இந்த காரியம் செய்வதை அவன் தடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? இந்த காரியம் செய்யும் பொழுது மக்கள் பார்க்கும் பொழுது அதை சபிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார். ஏன்னா பொதுவாகவே செல்லும் பொழுது ஒரு கழிவை பார்க்கும் பொழுது, யாராவது மலஜலத்தை கழித்திருக்கும் பொழுது அதை பார்த்த உடனேயே என்ன திட்டக்கூடியதான் தோணும். அப்ப அந்த சபிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போ எந்த காரியத்தை இங்கு சபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படுத்தும், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அளவுக்கு மலஜலத்தை கழிப்பது, சிறுநீரை கழிப்பது என்பது என்ன, நோவினை தரக்கூடிய விஷயம். இதனால அவர்கள் பத்துவா செய்யும் பொழுது, சபிக்கும் பொழுது அது அடையும். ஏனென்றால் சாபம், ஒரு மனிதன் சாபம் இடுகின்றான் என்றால் அதற்கு தகுதியானவன் இருக்கும் பொழுது அவருக்கு அதை அடையும், அதற்கு அது பாதிப்பு ஏற்படும். இங்கு ஒருவர் மலஜலம் கழித்து விட்டு அவர் மக்களை சிரமப்படுத்தும் பொழுது இது என்ன, சபிக்கக்கூடிய நிலையாக இருக்கு. நாம் பார்க்கின்றோம் மற்ற மதத்தை சார்ந்த சிலர், எல்லாரும் கிடையாது, ஏன்னா சில மற்ற மதங்களிலும் இந்த ஒழுக்கங்களை கற்றுத்தரப்பட்டது. ஆனாலும் மனிதன் என்ன செய்கின்றான்,
எந்த ஒரு செவுரை பார்த்தாலும் சரி மூண்டுவதற்காக அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த மாதிரி காரியங்கள் செய்கின்றான். நாம இதற்கு என்ன எடுத்துக்காட்டு நாம எது சொல்வது? எந்த ஒரு செவுரையும் எந்த ஒரு தூணையும் பார்க்கும் பொழுது சிறுநீர் கழிக்கக்கூடியது போலதான் நாம அந்த நிலையில் நாம் ஒருவர் சந்தர்ப்பம் சில நேரத்தில் முடியாத ஒரு எமர்ஜென்சி என்று இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மனிதன் எந்த ஒரு மக்களுக்கு சிரமம் இல்லாத நிலையத்தில் அங்கு கழித்துக் கொள்வது அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா மனிதன் அவனால அந்த நேரத்தில் எங்க போய் தேடுவது என்று ஆனால் இதுவே ஒரு பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு மக்களை சிரமப்படுத்துவது இது ஒரு முஃமினுக்கு உகந்தது கிடையாது. ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் இந்த விஷயம் செய்யக்கூடாது. இல்லை என்றால் சாபத்திற்குரியவனாக ஆவான். இதுவும் நாம் அறிந்தோம். இதிலும் நாம் பார்க்கின்றோம், சில சிறிய சிறிய குறுகிய பாதை இருக்கக்கூடிய வீடுகளில் பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? குழந்தைகளை வெளியே உட்கார வைத்து மலஜலம் கணிக்க செய்கின்றார். இதுவும் என்ன உகர்ந்தது? இதுவும் என்ன முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு இது உகர்ந்தது கிடையாது. மற்றவர்கள் செய்கின்றனர் என்பதற்காக நாமும் அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்கள் சபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எதுவரைக்கும் என்றால் உலமாக்கள் இந்த விஷயத்தை யாராவது செஞ்சிருக்கிறாங்கன்னா அவனை சபிச்சுட்டு போங்க என்று சொல்றான். ஏன்னா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்கள், சாபம் விடக்கூடிய 2 விஷயங்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல யாராவது மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா அவங்களை சபிச்சுட்டு போங்க என்ற அளவுக்கு உலமாக்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். ஆக இதை நாம நினைவு கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த தலைப்பில் பார்க்கும் பொழுது 352வது தலைப்பில் பார்க்கும் பொழுதும் சரி, தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், குட்டை, குளம், குட்டை தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார். அங்கு இவ்வளவு பெரிய ஒரு குட்டை அல்லது இவ்வளவு பெரிய ஒரு குளத்தில் ஒருவன் சிறுநீர் கழிப்பதினால் அது அசுத்தமாகுமா? ஒருவர் கழிப்பதனால் அசுத்தமாகாது. அதை பார்த்து அந்த இடமே என்ன, அது சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடமாகவே அல்லது என்ன சொல்றது அந்த பாயிண்டாகவே ஆகும் பொழுது என்ன ஆகும்? அதனால மாசுபடியும் அந்த குளத்தை கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். தண்ணீரை குடிக்கக்கூடிய தண்ணீரும் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அதே போல விளைச்சலுக்கும் அந்த குறிப்பாக அந்த தண்ணீரை பயன்படுத்துவதாக இருக்கின்றது. கால்நடைகளும் அதை கொண்டு தண்ணீரை பிடிக்க. அது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த குட்டைகளே ஃபார்ம், மீன்களுடைய ஃபார்மையும் என்ன செய்யறாங்க? வளர்க்கிறாங்க. செயற்கை மூலமாக வளர்த்து மீன்களை விநியோகம் செய்யக்கூடிய இருக்கு. இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அந்த இடத்துல சிறுநீர் கழிப்பது இது தடை செய்யப்பட்டது. நதியாக, ஆறாக அல்லது ஒரு தண்ணீர் ஓடக்கூடிய அந்த இடத்தில் அங்கு சிறுநீர் கழிப்பது என்பது அது எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் அதுவும் அது குடிக்கக்கூடிய தண்ணீராக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றால் அங்கேயும் என்ன, ஒரு மனிதன், ஒரு முஃமின் இதை செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் என்ன, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றது. நம்முடைய மார்க்கம் நமக்கு வணக்க வழிபாடு இபாதத்து மட்டும் கிடையாது. நமக்கு எப்படி வாழ வேண்டும், மக்களுடன் எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும் என்றும் என்ன நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தருகின்றது. எதுவரைக்கும் என்றால் நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியுடன் இல்லற வாழ்க்கை ஈடுபடும் பொழுது எப்படி ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நீங்கள் தூங்கும் பொழுதும் எப்படி தூங்க வேண்டும் என்றும் கற்றுத்தருகின்றது. கழிவுறையை பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தரும் பொழுது இந்த மார்க்கத்துடைய எல்லா அம்சங்கள் பார்க்கும் பொழுது அனைத்துமே என்ன, அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை வாழும் பொழுது அது வணக்க வழிபாடாகவும் இபாதத்தாக ஆகும். இதுவே என்ன, ஒரு மக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்ற விஷயத்தை நாம் இருக்கும் பொழுது அதுவும் ஒரு வணக்க வழிபாடு. ஏன், என்னை படைத்த இறைவன் எனக்கு கட்டளையிட்டான், உன்னால் மக்களுக்கு சிரமம் வரக்கூடாது, உன்னால் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று என்னுடைய இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது அதுவும் இபாதத்தாக இருக்கும். ஆக இந்த விஷயத்தில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். இது சின்ன விஷயம்தானே, இதுல என்ன ஆயிட போகுது என்று நாம இருக்கக்கூடாது. மாறாக இது சபிக்கப்படக்கூடிய செயல்களில் ஒன்று. பத்துவா செய்யக்கூடிய லானத் என்று என்ன அர்த்தம்? இதற்கு முன்னால் பார்த்தோம், அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசைப்படுத்தப்படுவான், அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நீ நிராசைப்படுத்தப்படட்டும். மறுமை நாளில் அனைவரும் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று அவர்கள் மன்னிப்புடைய பிரமாணம் கொடுக்கப்படும் பொழுது உனக்கு அதிலிருந்து உன்னை அல்லாஹ் நிராசைப்படுத்துவான் என்ற அந்த வார்த்தை, அந்த கடுமையான வார்த்தை பத்துவா இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா
நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக எந்த முறையை அல்லாஹ் தஆலா நமக்கு காண்பித்திருந்தானோ, மக்களுடன் வாழும் பொழுது சமூகத்தினுடைய சீரமைக்கக்கூடிய விஷயத்தில் எதை பேண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, காண்பித்திருந்தார்களோ, அதன் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.